ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷமா நம்மளுடைய ஈஸ்வரி வந்து இதை தான் அவங்க நல்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாமே பண்ணிட்டு ரெண்டு பேரும் எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி வந்து சொல்றாங்க, இன்னும் 2-3 வருஷத்துல இனி அவருக்கு கல்யாணம் நடக்க போகுது. நான் இனியோட கல்யாணத்துக்காக தான்மா ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நல்லன்னு சொல்லிட்டு கோபி சொல்ல உடனே பயங்கர சந்தோஷப்பட்டுட்டெல்லாம் பேசிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஈஸ்வரி ஊட்டி விட அதை இனியா வந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க. ராதிகா ரூமை வெக்கேட் பண்றதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்பவே வருத்தமா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து ராதிகாவுடைய அம்மா வந்து கேட்குறாங்க, இவங்க எல்லாருக்காக நம்ம வீட்டை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தியம்மா இனியா வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா, என்னன்னு போட்டிருக்கா, அவளுடைய ஃபேமிலி கூட அவர் அவ்வளோ சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க. என்னை பத்தி கொஞ்சம் கூட யாருமே கவலைப்படலமா. அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா இதை செய்ய முடியும்? இங்க பாருமா, இத்தனை நாள் நான் செஞ்சது அவருக்காக, இனி நான் செய்ய போறது எனக்காக. இனி அவர் கூட என்னால வாழ முடியாதுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு ராதிகா சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய பாக்கியாவை காட்டுறாங்க. அப்ப செல்வி வந்து, என்னக்கா கோபி சாரை விட்டா இங்கே இருந்துருவாரு போல, உன் கூடவே சேர்ந்து சந்தோஷமாடுறாங்க. அதை எக்காரணத்து கொண்டு நடக்காது. அவங்க ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து ராதிகாவுக்கு துரோகம் பண்றாங்க. ஒவ்வொரு முறையும் ராதிகா வந்து திட்டு வாங்கிட்டு போறாங்க. அது எல்லாம் எனக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கு தெரியுமான்றாங்க. உடனே செல்வி, இங்க பாருக்கா, நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரெண்டுக்காக பாக்குறீங்க. அந்த ஃப்ரெண்டு தான் உன்னுடைய வாழ்க்கை அழிச்சது. அது முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முதுகுல குத்துற இவங்களெல்லாம் வந்து நீ வந்து ரொம்பவே வருத்தப்பட வைக்காத, ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பேசாதக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா, இல்லடி அது வந்துடுறாங்க. இங்க பாரு பாக்கியாக்கா, நீ வந்து நல்லது நினைப்ப, ஆனா ராதிகா அப்படி கிடையாது. அவங்க கேரக்டர் அப்படி கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அவங்களுடைய லைஃப் என்ன பண்ணணுமோ ஏது பண்ணணுமோ அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியாவும் சமாதானமா அமைதியே இருக்காங்க. இப்ப நம்ம ஈஸ்வரி கோவிலுக்கு போயிட்டு எக்காரணத்து கொண்டு என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு கோபி கிட்ட சத்தியம் வாங்குறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.